பார்த்தா அவரை பார்க்கவே இல்லை. ஃபோட்டோ பார்த்து ஓகே பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஆள் தாங்க வேணும் அப்படின்னு ஃபோட்டோலேயே எங்களுக்கு கிட்டத்தட்ட மைண்டில் ஓகே ஆயிடுச்சு. இப்போ நானும் சிவா விடிவி கணேசன் போயிட்டோம் பார்க்க. நாங்கள் சொல்லிட்டோம் அவர் அப்படியே பார்க்க விரும்பலை. ஏன்னா சும்மா வந்து நார்மல் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, ஒரு கோட் சூட் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. இப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபீலிங் வராதுன்னு சொல்லிட்டு சும்மாவில் எப்படி அது ரெஸ்லிங்கில் கேமில் விளையாடுவாங்களோ அது மாதிரி ஃபஸ்ட்டு காட்சியே பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். ஒன்று அவருக்கு இதுக்குன்னே வந்து என்னென்னா அவங்களுக்குன்னு அந்த காஸ்டியூமே வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒரு கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எனக்கு வேணும். அவர் ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் கூப்பிட்டு வந்துருங்க, ஆனால் எங்களை அடிக்கக்கூடாதுன்றோம். உள்ளே பார்த்தா அவர் உள்ளே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் பாட்டு பாடுறாரு உள்ள ஏதோ ஜப்பான் முடியல. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நானும் சிவாவும் பேசும்போது சிவா கேட்டார், அவன் எப்படி சாப்பிடுவார், அவரெல்லாம் என்ன சாப்பாடுலாம் இந்தியா வந்தால் சாப்பிடுவார் அப்படி கேட்கும்போது பார்த்தா இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக. இங்கிலீஷில் கேட்குறோம். கேட்ட உடனே அங்கேருந்து உள்ள பட்டர் சிக்கன் அப்படின்னு ஒரு சவுண்டு. அப்படி தலையோட எட்டி பார்க்குது. பார்த்தா மிரண்டோம். அந்த முகம் தான் நான் எதிர்பார்த்தோன்னா ஃபன்னியாக இருக்கார். ஃபுல்லாகவே அவர் கேரக்டரே ஃபன்னி, சூப்பராக அவர். அப்படியே வெளியே வராது. பார்த்தா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனவு கண்ட மாதிரி இருக்குது. ஒரு நேற்று கதையை யோசிச்சுட்டோம். 15 இயர்ஸ் கழிச்சு இப்படி ஒரு மனிதன் மாறுறது இதுக்கு தானா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சிவாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. விடிவி எப்பா நீ தப்பிச்சிட்டப்பா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை.